குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கொடுக்குற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல தான் போடணும். அப்படி போடுறதுக்கு அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, எனக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்து dy by dxல which is equal to f of ax plus by plus c. அதுல ஏவும் பியும் நாட் ஈக்குவல் 0, ஏவும் பியும் நாட் ஈக்குவல் 0, ஏக்கு பிக்கு மேல ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். சரியா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஆர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய் அப்படி வந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போடணும். சரியா? சரி, என்ன பண்ணணும்? தென் சப்ஸ்டிடியூஷன் இதுக்கு பதிலாக இசட் வி யூ எதனா நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இசட் ஈக்குவல் டு பண்ணிட்டு அதை ரெடியூஸ் பண்ணி நீங்க எது கொண்டு வரணும்? வேரியபிள் செப்பரேட் மெத்தட் கொண்டு வந்துட்டு வேரியபிள் செப்பரேட்ல வந்து என்ன பண்ணணும்? தனித்தனியாக எழுத்து போட்டு இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள் பாருங்க. dy by dx equal to sin of x minus y plus 1 இருக்கு. நான் என்ன சொன்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஆஃப் ax plus by plus c, ஃபங்க்ஷன் ஆஃப் இல்ல வெறும் ax plus by plus c வந்தாலும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும். இப்படி வந்துச்சு அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன். ஸோ x minus y plus 1 வந்து z ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதை டெரிவேட்டிவ் பண்ணணும். dz by dx பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 1 minus dy by dx. இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா dy by dx equal to 1 minus dz by dx வரும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த dy by dx-யும் இந்த dy by dx-யும் ஈக்குவேட் பண்ணி வேரியபிள் செப்பரேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுதான் ஐடியா. சரியா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. dy by dx equal to root of 4x minus 4y plus 1. x y-யும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் பண்ணும் z-ன்னு. ஸோ இதை டெரிவேட்டிவ் பண்ணிட்டு dy by dx-க்கு இதையும் ஈக்குவேட் பண்ணி வேரியபிள் செப்பரேட் பண்ண ஆன்சர் வந்துடும். dy by dx x y சேர்ந்து வந்துச்சா, அப்போ இதுக்கு z-ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இதை வந்து டெரிவேட்டிவ் பண்ணிட்டு இங்கே ஒரு dy by dx வரும். இந்த dy by dx இந்த dy by dx ஈக்குவேட் பண்ணிட்டு வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ dy by dx equal to tan square of x plus y. இப்போ இதுக்கு வந்து t-ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? பண்ணதுக்கு t or z ஏதாவது பண்ணதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு dy by dx கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த dy by dx இந்த dy by dx ஈக்குவேட் பண்ணி வேரியபிள் செப்பரேட் பண்ணி இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல தான் போடணுன்றத இப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ ஆல்.